ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க டொமேட்டோ ரைஸ் சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு. முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதை விட எண்ணெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கணும். இதில் கடுகு போட்டேன். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். அடுத்தது நல்லா வதங்கினோங்க. பாதி வதங்கினாலும் போதும். பழமான தக்காளி, வெங்காயத்தை விட தக்காளி பழமாக அதிகமாக எடுத்துக்கணும். இது அப்படியே சால்ட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா குழைய வதங்கணுங்க. நல்லா குழைய வதங்கிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம தண்ணி கொஞ்சம் தான் சேர்க்க போகிறோம், நிறைய சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இதையும் கலந்து விட்டுக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கலந்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கலந்து விட்டுட்டு அவ்வளவுதாங்க. சிம்பிளான தக்காளி ரெடி. தொக்காயிடுச்சு பார்த்தீங்களா நல்லா? அவ்வளோதாங்க. இதை நம்ம சாதத்தோடு கலந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியாக எடுத்துக்கலாம். இல்லைனா நாங்கள் இதை லஞ்சுக்கு என்ன பண்ணோன்னா ரைஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக மேலே இந்த தக்காளி தொக்கு வச்சுக்கிட்டோம். சைட் டிஷ்ஷாக எக்கு பொரியல். நீங்களும் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள்.